வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு இந்த ரெட்டை சுடர் பயணத்துல இருந்தோம்னா, ஒரே ஆத்மா தான் வந்து 2 இடத்துல இருக்கிறது. ஒரே நம்மளுடைய கவுண்டர் பார்ட் வந்து அவங்கள தான் இருப்பாங்க. நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ள உள்ள உள்ள வந்து இன்னர் ஃபெமினைனும், இன்னர் மாஸ்குலினும் வந்து பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு. பேலன்ஸ் ஆகி அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னிக்கு வரையுமே வந்து அவங்க வந்து உங்கள ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுவீங்க. அது வந்து பேசி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே எனர்ஜி வைஸ் தான் வந்து இது நடக்கும். எனர்ஜி சோல்குள்ள நடக்கிற ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து உள்ளுக்குள்ள உள்ளதே நம்ம வந்து எடுத்து எடுத்து நம்ம ஹீல் பண்ணி எல்லாருக்கும் தெரியும் ட்ராமாஸ், இன்னர் சைல்டு ஹீலிங், அப்புறம் கர்மாஸ் கழிக்கிறது, அப்புறம் நெறையா சைக்கிக் அட்டாக் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம வந்து எடுப்போம். அதே மாதிரி அவங்க பேலன்ஸ் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு மாஸ்குலினும் அதே செய்வாங்க. ஒரு ஃபெமினைனும் வந்து அதே செய்வாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி வளர்ந்திருப்போம்? ஒரு ஃபெமினைன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்து அவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. இதுவும் அந்த மாஸ்குலினும் வேற விதமான ஒரு லைஃப். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பிறந்தது எங்கேயோ பிறந்திருப்பேன், வளர்ந்திருப்பேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், என்னோட ரிலேஷனா இருக்கட்டும், என்னோட சமுதாயமா அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டா வந்து நான் ஒரு இத வந்து நானா வச்சு வந்திருப்பேன். ஸோ அந்த கருமாஸ் எல்லாமே என் வழியில வந்து வந்திருக்கும். ஸோ இத நம்ம வந்து தீர்ந்துக்கிட்டே வருவோம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு டைம்ல வந்து 2 பேரும் வந்து ஒரு இணையும்போது ஒரு 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 செகண்ட் ஒரு ப்ராசஸ் அதாவது நம்ம 2 பேரும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, யூனியனா ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னன்னா, திடீர்னாப்புல என்ன ஆகும்னா, அவங்களுடைய சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்மளுக்குள்ள வர்ற மாதிரி, அதாவது நம்மனா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது தெரியும் நம்மளுக்கு. ஸோ எனர்ஜி வைஸ் வந்து இது பண்ணும்போது, ஒரு கட்டத்துல வரும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குள்ள ஒரு பெண்மை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள உள்ள யாராவது ஆண் நண்பர்கள் யாராவது வந்து என்கிட்ட வந்து நெருங்கும்போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அவங்களுக்குள்ள உள்ள மாஸ்குலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது என்னுடைய கவுண்டர் பார்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புரொடெக்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இது எல்லாருமே இது வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அப்ப நம்ம என்னன்னா, நம்மளுக்கு அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கனெக்ட் ஆகி வர்ற மாரி இருக்கும். இப்ப நம்மளே ஒரு பெரிய லைன் கனெக்ஷன்ஸ்ல வந்துட்டு இருப்போம். அப்புறம் நம்ம ட்வின்னு வரும்போது அவங்களுக்குள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மிங்கிள் ஆகும். மிங்கிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளோட சோலோட இது மாதிரியே வந்து வரும். அது எல்லாமே ஒரு செயின் மாரியே வரும் நம்மளுக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க யாராவது வந்து தடுக்குறாங்க, நம்மளுடைய யூனியன வந்து குலைக்கிறதுக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள உள்ள ஆண்மை வந்து நம்மளுக்குள்ள உள்ள பெண்மையை வந்து எனர்ஜி வைஸா வந்து புரொடெக்ட் பண்ணும். அப்போ வந்து இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே உடல், மனம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேர் தான். சரிங்களா? எல்லாமே சோல் எனர்ஜிஸ் தான். ஸோ எனர்ஜி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆழமான எனர்ஜி ஆகும். ஒரு சைக்கிக் மெக்கானிசம் ஆகும். சோல் மெக்கானிசம் ஆகும். இது வந்து நடக்கும். சோல் மெக்கானிசம் மெயினா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்குள்ள உள்ள எதிர்சக்தி. அதாவது இன்னர் ஃபெமினைனா இருக்கலாம், இல்ல இன்னர் மாஸ்குலினா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து போய் தடுக்கும் அவங்கள தடுக்குது. ஸோ தடுக்குதுன்னு மோஸ்ட்லி வந்து மாஸ்குலின் அப்படிங்கிறது ஒரு புரொடெக்டிவ் ஒரு என்ன சொல்றது, அவங்க தான் வந்து கான்ஷியஸ்னஸ் குடுப்பாங்க. புரொடெக்ட் பண்ணுவாங்க நம்மள. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஆக்ஷன எடுக்க வைக்கிறது எல்லாமே நம்மளுக்குள்ள உள்ள மாஸ்குலின் தான் நம்மளுக்கு வந்து செயல்படுத்தி வைக்கும். அது வந்து உங்களுக்குள்ள நடக்கும்போதும் இது நடக்கும். உங்களுக்குள்ளே வரும்போதும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து மிரரிங் ஆகி உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாரி அடுத்த கட்டத்துக்கு 2 பேரும் வந்து இணையும்போது, அதாவது அவங்களுடைய பெண்மை நம்மளுடைய ஆண்மைக்குள்ள ஆண்மையும் ஜாயின் ஆகும்போது, நம்மளுடைய ஆண்மை அவங்களுடைய பெண்மைக்குள்ளயும் வந்து பொலாரிட்டி மேட்ச் ஆகும்போது, இது வந்து நடக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சோல் வந்து ஆல்ரெடி உங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கும். இவ தான் என்னுடைய கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாராவது அவங்களுடைய ஒரு ஆண் நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து நெருங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏதாவது ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு சோல் பவுண்டரி மீறப்படுறதாக அந்த எனர்ஜி வந்து ஃபீல் ஆயிரும். அது நம்மளோட சோல் பவுண்டரிய வந்து இது மீறுது அப்படிங்கிற மாரி அது வந்து அவங்க வந்து
அவங்க தெரிஞ்சு வந்து பண்ண மாட்டாங்க. இயற்கையாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எனர்ஜெட்டிக் ரெசிஸ்டன்ட் வந்து வந்துரும். அத தடுக்க வந்துரும். நம்மளுக்கே அது வந்து தெரியும் எனர்ஜி வைஸ். அப்ப வந்து என்ன அப்படின்னா, அப்ப நம்ம சில நேரங்கள்ல வந்து ஏன் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம்? நம்மளுக்கே அறியாமல் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஏன் ரியாக்ட் பண்றோம்? அப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ! நம்ம ரொம்ப ஈகோவா இருக்கமோ! நம்ம ரொம்ப ஜெலஸ் பொறாம பிடிக்கிறோமோ! அதனால தான் அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்போசிட்ல உள்ள இதுதானே உங்களுக்கு வந்து வருது. ஆப்போசிட் கவுண்டர் பார்ட் வரும்போது தான் இப்படி வருது. அப்ப ஆப்போசிட் கவுண்டர் பார்ட்ல இருக்கும்போதே நமக்கு நார்மலா ஜெலஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அப்படி நினைச்சுப்போம். ஸ்டார்ட்டிங்னா வந்து அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா, இல்ல இல்ல நானாவே எதுவுமே செய்யல. ஏன்னா மனம் வந்து இத செய்யவே செய்யாது. சோலாவே செய்யும். அப்பதான் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோல் வந்து ஒரு புரொடெக்ஷன்ஸ் வந்து குடுக்குது அப்படிங்கிறத ஒரு காலகட்டம் வரும்போது அருமையா நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. சடனா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுதுன்னா, ஏன்னா மைண்ட விட சோல் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். சோல் வந்து டக்குன்னு சோல் வந்து நீங்க விழிப்புணர்வு அடைய அடைய இன்னும் சோல்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். நம்மளுக்கு வந்து மைண்டே அவ்வளவா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் சோல் தான் வந்து ரியாக்ட் கொடுக்கும். ரியாக்ட் கொடுத்ததுன்னா சடனா வந்து இது வந்து ஒரு ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணி குடுத்துரும் நம்மளுக்கு. அப்போ இதே மாரி தான் ஒரு டிஎம் ஒரு டிஎஃப் இது மாத்தி அப்படி 2 பேத்துக்குமே வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம தப்ப முடியாது. இதுல 2 பேருமே வந்து தப்ப முடியாது. ஸோ இப்போ இந்த புரொடெக்ஷனும் ஒரு வகையான ஒரு எனர்ஜிட்டியும் வந்து இது உருவாக்கி உங்களுக்கு வந்து குடுத்துரும். அப்ப வந்து நீங்க என்ன நினைப்பேன்னா, ஐய்யயோ! இத நான் செய்யவே இல்லையே! நான் செய்யல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா மனம் செஞ்சிருக்காது உங்களுக்கு. அப்ப வந்து தெரிஞ்சிரும். ஆனா உள்ள வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறதும், ஏதோ ஒண்ணு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப இது வந்து புரொடெக்ஷனா? இது வந்து இல்ல சாரி இது பொசசிவா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸ்டார்ட்டிங். அப்புறம் இல்ல அட்டாச்மென்ட்டா இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா மைண்ட் வந்து தெளிவா சொல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லும். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு எது என்னன்னா, அந்த சோல் பவுண்டரி இன்டெலிஜென்ஸ் அது வந்து என்னன்னா பிரில்லியன்ட்டா என்ன பண்ணும்னா, புரொடெக்ஷன்ஸ் பண்ணும். அது வந்து தெரிஞ்சிருச்சு. அதுவே வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, அதோட சோலோட இன்டெலிஜென்ஸ் வச்சு அது வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துரும். மிரர் வச்சு புரொடெக்ஷன்ஸ் பண்ணும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அவங்களா வந்து செய்ய மாட்டாங்க. இப்ப என் டிஎம் செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களா செய்ய மாட்டாங்க. அந்த மிரர் காட்டுறத வச்சு அவங்க வந்து புரொடெக்ட் குடுத்துருவாங்க டக்குன்னு. அப்போ ஏன்னா உடல் அப்படிங்கிறதை விட எனர்ஜி தான் வந்து பாண்ட்ஸ் வந்து குடுக்கும். உடலால வந்து இப்ப மத்தவங்கன்னா என்கிட்டயே இருந்து பவுண்டரி குடுக்கணும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து எனர்ஜி தான் வந்து அந்த பவுண்டரீஸ் வந்து செட் பண்ணி குடுக்கும். அப்போ இது நடக்கும்போது என்னன்னா, அந்த பாடி ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இன்னர் பொலாரிட்டி வந்து ரியாக்ட் பண்ணிரும். சரிங்களா? ரியாக்ட் பண்ணிரும். இது இயற்கையா தான் நடக்குது. நம்மளா வேண்டுமென்று எதுவுமே வந்து நம்ம வந்து செஞ்சிருக்க மாட்டோம். ஏன் அப்டின்னா, உங்க யூனியன் அதாவது ஒரு மாஸ்குலினும், ஃபெமினினும் உங்களுக்கு யூனியன் நடக்கிறது. வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து தடுக்கிறாரு. அத பேலன்ஸ் செய்ய வந்து டிஸ்டர்ப் பண்றாரு அப்டின்னு சொல்லும்போது, இந்த ஆட்டோ இம்யூனிஸ் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடனா வந்து அது வந்து புரொடெக்ட் பண்ணிரும். சரிங்களா? நீங்க யோசிச்சே தான் தடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணினா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அப்ப தெரியும் நம்மள எதுவுமே இல்ல, நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அங்க அந்த ஈகோனா ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. அந்த சோலுக்கு அந்த மைண்டுக்கு முன்னாடி சோல் வந்து உணர்ந்து அத வந்து செஞ்சுரும். அது வந்து செய்யறது வந்து என்ன அப்படின்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுமோ, இல்ல ஒரு டிஎம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுமோ, இல்ல நீங்க வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்கணுமோ, நான் மட்டும் தான் அப்படிங்கிற ஓனர்ஷிப் எடுக்கணுமோ, இல்ல அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கிடையாது. சைலன்ட்டா எனர்ஜெட்டிக் என்ன பண்ணும்னா, நோ அப்படிங்கிறதை வந்து காட்டும். அதாவது நம்மளுடைய மனம் அப்படின்னா நோ சொல்றதுக்கு யோசிக்கும். பட் சோல் வந்து நோ சொல்றதுக்கு யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து எனர்ஜி தான். ஸோ நோ அப்படின்னா நோ தான். அத மீறவே நம்ம கூடாது. அது அது ரூல் போட்டுரும். அது நம்ம செய்ய மாட்டோம். அது தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. நம்ம மைண்டே வந்து நமக்கு செயல்படுத்தாது. சோல் தான் நம்மள ஆட்டுவிக்கும். அப்பதான் அது அது அதனால தான் நான் எதுவுமே எனக்கு தெரியவே இல்ல, தெரியலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா, நம்ம சோல் ஆக்டிவேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அப்போ இது வந்து யார் வந்து உன்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அந்த சோல் தான் வந்து உணர்த்தும். சோல் தான் முடிவு பண்ணும். நம்மனா முடிவு பண்ண முடியாது இதுல. நம்ம கையில வந்து ஒண்ணுமே இருக்காது. உங்களோட மனம் வந்து இத தீர்மானிக்க முடியாது. அந்த சோல் தான் வந்து தீர்மானம் எடுக்கும். அதான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜர்னி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டிஎம்குள்ள உள்ள பெண்மையோ, ஒரு டிஎஃப்குள்ள ஆண்மை வந்து ஒரு காட் மாரி இருந்து அத வந்து செய்யும்.
இது வந்து இமேஜினேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து இமேஜினேஷன்ஸ் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்வின் போலாரிட்டி ஆக்டிவ். அதாவது 2 பேருமே இத வந்து செய்வாங்க. இது வந்து மாஸ்குலின் மட்டும் செய்வாங்கன்னு கிடையாது. ஃபெமினின் மட்டும் செய்வாங்கன்னு கிடையாது. மாஸ்குலினும் செய்வாங்க, ஃபெமினினும் வந்து செய்வாங்க. 2 பேருக்கும் அவங்கவங்க சூழ்நிலை வரும்போது செய்வாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சோல் வந்து ஆல்ரெடி வந்து அந்த மிரர் காட்டிரும். தெரிஞ்சிரும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து என்னோட இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து எனக்கு வந்து சில பேரை வந்து பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, அங்க பார்க்கும்போது அவங்க வந்து நல்லா இருக்கிற மாரி தெரியும் நம்மளுக்கு. நம்ம போய் வந்து தேவையில்லாம நம்ம வந்து ஏதோ செய்றோமோ அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா உள்ளுணர்வு வந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு உணர்த்தும். பட் எனக்கு என்ன ஏதுன்னா வந்து ஸ்டார்ட்டிங் வந்து தெரியாது. ஏதோ ஒண்ணு தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ புரொடெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா போடும். என் சோல் போடும். அதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன். ஸோ சோல் போடும். எதுக்கு போடுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இன்சிடென்ட் வரும்போது அத அத அப்ப நான் கண்டுபிடிச்சுக்கிடுவேன் நானு. சரி ஓகே இதுக்காண்டி தான் நம்ம சோல் வந்து இப்படி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதே நல்லா நெறையா 1, 2 விஷயம் இல்ல. நெறைய விஷயத்தை வந்து எனக்கு வந்து காட்டியிருக்கு என்னோட சோல். அப்போ ஒரு கட்டத்தில் வரும்போது நான் வந்து இந்த மாரி ஆட்களா வந்து நான் வந்து பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கேர்ளே எடுத்துக்கோங்களேன். என்னோட ஃப்ரீக்வென்சிக்கு மேட்சா நம்ம 2 பேரும் ஒரே ஃப்ரீக்வென்சில இருக்கிறோம். 2 கேர்ள் இருக்கிறோம். ஒரு 3 பார்ட்டி ஒண்ணு வர்றாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஒரு உங்களோட ஃப்ரெண்டுட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு ரொம்ப க்ளோஸா இருந்து, உங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 பார்ட்டி 100% தவறு. தவறு அவங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டுட்ட ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். இல்ல ஏதோ பணம் தேவை, பதவி தேவையோ, இல்ல அவங்க மூலமா ஏதோ ஒண்ணு. அவங்க வந்து உண்மையான ஒரு இதா வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெளி அவுட்டர்ல ஏதோ ஒண்ணு தேவை. அவங்க குடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. அதை எதிர்பார்த்து தான் வந்து அவங்க கிட்ட இருப்பாங்களே ஒழிஞ்சு, அந்த சோல் உண்மையான ஒரு இதுக்காண்டி வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது 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 வந்து எல்லார்கிட்டயும் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணுவேன்னா, என் ட்வின்ன வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 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 பிடிக்கும். என்ன வந்து வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. தள்ளி விட பார்ப்பாங்க. சரிங்களா? அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, எப்படி வந்து நானும் என் ட்வின்னும் ஒரே ப்ளூ பிரிண்ட், சேம் டிட்டோவா தான் நான் இருக்கிறேன். எப்படி வந்து அவங்கள மட்டும் அப்படி பிடிக்குது, நம்மள எப்படி பிடிக்காம போகுது அப்படின்னா, என் ட்வின்னிடம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. எங்க நம்ம கிட்ட யூனியன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து போயிருவாங்களோ! ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இவங்களால வந்து நம்மளுடைய இது வந்து இழுத்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூனியன வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மள வந்து தள்ளி விட பார்ப்பாங்க. நான் அப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சேன். இது பல இதுல அதாவது எனக்கு வந்து சோல்மேட்ஸ் கிட்டயும் வந்து எனக்கு இது நடந்திருக்கு. ஏன் அப்டின்னா, சோல்மேட்டு வந்து நடக்கும். எப்படி வந்து உங்க ஒரு சோல்மேட்டுக்கு பிடிச்ச நம்ம 2 பேரும் வந்து ஈக்குவலா இருக்கும்போது, இன்னொரு 3 பார்ட்டி வந்து ஒருத்தரை மட்டும் அவ்ளோ பிடிக்குது. ஒருத்தங்களே சுத்தமா எதிரியா, துரோகியா எப்படி பார்க்க முடியும்? அப்படின்னு வரும்போது அதுல பெரிய கொஸ்டின் மார்க் வரும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து உங்களுடைய இன்ட்யூஷனும், உங்களுடைய கடவுள் குடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே அவ்ளோ அழகா வந்து நம்பலாம். அதுல வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து சந்தேகமே பட வேண்டாம். நான் நான் நெறைய வந்து இத அனுபவிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் அப்ப யோசிப்பேன். எப்படி வந்து இப்படி அவங்களுக்கு பிடிக்குது. நம்மள மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இதே இதுதான் என்னைய சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் ட்வின்னை வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனைன்னா, என் ட்வின்னை வந்து பிடிக்காம போகும். அதாவது ஆப்போசிட் இருக்கும்ல. இப்ப என்னோட சைடும் ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட அப்பதான் நான் வந்து யோசிச்சேன். அப்ப என்ன அப்டின்னா, ஏதோ ஒண்ணு நீங்க வந்து தேவையா இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்குது. தேவையில்லை அப்டின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாரி ஆட்கள் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது? ஒரு பாய்சனஸ் பெர்சன் தான். என்ன எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அதாவது தேவைக்காண்டி மட்டும் ரியலா இல்லாதவங்க முகமூடி போட்டுட்டு இருக்காங்களா, என்னைக்குனாலும் உங்களுக்கும் சேர்த்து. அதாவது என்ன சொல்றது? நீங்க குடுக்குற வரைக்கும் தான் நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கெட்டவங்களா போயிருவீங்க. அது எப்படினாலும் மாறலாம். சரிங்களா? அந்த மாரி டைப்ஸ் மக்கள்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த இது வச்சு தான் நான் வந்து இத கண்டுபிடிப்பேன். ஆனா நம்மளா வந்து எதுவுமே செய்ய செய்ய வேண்டாம். இப்போ என்னோட ட்வின்னுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னோட ஆத்மாவே வந்து
அழகா வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணும். இது வந்து இயற்கையாவே நடக்கும். நம்மளா வந்து மனம்னா எதுவுமே சொல்லாது. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தெரியும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் இத வந்து உங்க தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோனே, நீங்க சொல்லக்கூடாது போய். உங்க ட்வின்ட்டனா போய். சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து லெசன்ஸ் எடுக்கல அப்படின்னா, இத வந்து நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது, பிரபஞ்சம் வந்து இந்த ரகசியத்தை வந்து அவங்களுக்கு அந்த ரகசியம் கிடையாது. லெசன்ஸ வந்து உங்களுக்கு குடுக்கும். லெசன்ஸ் குடுக்கும்போது அவங்க வந்து தெளிஞ்சிருவாங்க. ஸோ ஓகே. அப்ப சொன்னது வந்து சரிதான். அப்போ ஆனா அதுக்கு முன்னக்கூட்டியே உங்க சோல் வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்டின்னா, ஒரு இன்சிடென்ட்டை வந்து பெரிய லெவல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்டின்னு தெரிஞ்சா, உங்க சோலுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஏன்னா, அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க சோல் வந்து அத கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிச்சோனே என்ன பண்ணும்னா, அவங்கள வந்து உள்ள எனர்ஜெட்டிக்கா வந்து அந்த சோல வந்து புரொடெக்ட் பண்ணி வச்சுரும். இது எல்லாமே இயற்கையா நடக்கும் நம்ம ஜர்னில. சரிங்களா? நீங்களா மெனக்கிடணும் அப்படிங்கிறதுனா கிடையாது. அதுவா நடக்கும். எல்லாமே அதுவா நடக்கும். அது ஆனா நெறைய பேர் வந்து இத பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கிளா இருக்கும். எப்படி இப்படிலாம் வந்து தெரியுது? எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. எப்படி அவங்கள பத்தி வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இது பண்ணி எப்படி புரொடெக்ட் பண்ணுது நம்ம சோல் அப்படிங்கிற இதெல்லாம் நல்லா மைன்யூட்டா நீங்க வந்து உங்களுடைய அந்த உங்களோட ஜேர்னிய நீங்க பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். நடந்திருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய என்ட்ட சொல்லும்போது நெறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. ஆமா இப்படிலாம் புரொடெக்ட் பண்ணியிருக்காங்க என்னோட டிஎம். எல்லாமே எனர்ஜி வைஸ் தான். சரிங்களா? ஃபுல் நடக்கிறது வந்து எனர்ஜி வைஸ் தான். நம்மளுக்கு உடல், மனம் உணர்றதுக்கு முன்னாடி ஆத்மா வந்து உணர்ந்து ஒரு வகையான புரொடெக்ட் பண்ணும். இது வந்து அவங்க ஜேர்னில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த அந்த இந்த இந்த காலகட்டம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. தேங்க் யூ.